My dearly beloved children of God, என் அன்பான தேவஜனமே, I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். It gives me great joy to bring this sermon to you. இந்த பிரசங்கத்தை உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு எனக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். I really had to toil hard for this message. இந்த வார்த்தையை கொண்டு வருவதற்கு நான் மிகவும் பிரயாசப்பட்டேன். Trying to understand what the Lord wants to speak to us prophetically through this chaos is very important. இந்த குழப்பத்தின் மத்தியில் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் தெளிவாக நம்மிடத்தில் என்ன காரியத்தை பேச வேண்டும் என்கிற வார்த்தையை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. I had to literally go through a pregnancy process. ஒரு பிரசவ வேதனைக்குள்ளாக நான் கடந்து சென்றேன். And the Lord gave me this word. கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். During this chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் where everything is going wrong, எல்லா காரியங்களும் தவறாக போய்க்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் every step that human kind is taking has not borne fruit. மனிதர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சரியாக கனி கொடுக்காத இந்த காலகட்டத்தில் What do you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? How do you lead through a crisis? இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள் நீங்கள் எப்படி முன்னேறி செல்வீர்கள்? As a leader, ஒரு தலைவராக இருந்து how do you cope up with chaos? இந்த குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் எப்படி போராடி மேற்கொள்ள How do போகிறீர்கள்? you sail through that problem? அந்த பிரச்சனையின் ஊடாக எப்படி நீங்கள் ஊடுருவி செல்ல போகிறீர்கள்? That is what today we are going to hear prophetically. அதுதான் நாம் தீர்க்க தரிசனமாக இந்த நாளில் நாம் கேட்க போகிறோம். But before going to this sermon, அந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக let me start with a small joke. இப்பொழுது நான் ஒரு சிறிய ஜோக்கை உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். A ship was sinking ஒரு கப்பல் மூழ்கி கொண்டு இருக்கிறது. and there was a captain and 3 sailors. ஒரு மாலுமியும் கூட 3 பேர்கள் பயணம் செய்து The கொண்டிருந்தார்கள். captain looked at the guys and said, அந்த மாலுமி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், I have a lifeboat. என்னிடத்துல ஒரு உயிர் காப்பான் இருக்கிறது. The small boat, அது ஒரு சின்ன படகு, only 3 people can go. 3 பேர் மாத்திரம் தான் போக முடியும். We are 4 people. நம்ம 4 பேர் இருக்கிறோம். My seat is confirmed. என்னுடைய இடம் நிச்சயத்து இருக்கிறது. I am going to ask you 3 questions. 3 கேள்விகளை உங்களிடத்துல நான் கேட்க Whoever போகிறேன். answers correctly யாரெல்லாம் சரியாக பதில் சொல்லுகிறீர்களோ can come inside the boat. அந்த படகுக்குள் ஏறி வரலாம். So he told the first person. முதல் நபரை பார்த்து அவர் சொல்கிறார். He asked him the question. அவர் இப்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். Hey, what was that ship that sank which was unsinkable? எந்த கப்பலானது மூழ்க முடியாதுன்னு சொன்ன கப்பல் மூழ்கி போனது என்று கேட்டார். The first guy said, Titanic, sir. டைட்டானிக் சார் என்று அந்த முதல் நபர் சொன்னார். Pass, come inside the boat. அவர் சொன்னா, நீ பாஸ் ஆயிட்ட, வா உள்ள ஏறு என்று. Second question. இரண்டாவது கேள்வி, How many people died in that accident? எத்தனை பேர் அந்த விபத்தில் மரித்தார்கள் என்று கேட்டார். Second fellow said, அப்ப அந்த இரண்டாவது மனிதர் சொன்னார், 1517, sir. 1517 நபர்கள் என்று சொன்னார். Very good. அவர் சொன்னார், ரொம்ப நல்லது, Pass. பாஸ் ஆயிட்ட, நீ உள்ள வா என்று Third சொல்லிவிட்டார். person, he asked the question. மூன்றாவது நபரை பார்த்து இப்படியாக ஒரு கேள்வியை Tell me கேட்கிறார். all the names of the people who died. யாரெல்லாம் இறந்தாங்களோ அவர்கள் பெயர்களை சொல்லி பார்க்கலாம் என்று சொன்னார். This is how the world is operating today. இப்படிதான் உலகம் இன்னைக்கு கடந்து சென்று There கொண்டிருக்கிறது. is total chaos. பயங்கர குழப்பம் எல்லா இடங்களிலும். My dear children of God, என் அன்பான தேவஜனமே, we can lead when we have a vision. நமக்கு ஒரு தரிசனம் இருக்கும் பொழுது நாம் முன்னோக்கி செல்ல முடியும். We can lead as a leader. தலைமைத்துவம் கொடுக்க முடியும். தரிசனம் இருந்தால் தரிசனத்தை நோக்கி தலைமைத்துவம் வழி நடத்தலாம். But what do you do when you don't have a vision? ஆனா தரிசனமே இல்லாத இடத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Leaders, how do you plan to lead your people? தலைவர்களே, நீங்கள் எப்படி உங்கள் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு செல்ல As a போகிறீர்கள்? father, ஒரு தகப்பனாக how are you going to lead the family? எப்படி உங்கள் குடும்பத்தை வழிநடத்தி செல்ல போகிறீர்கள்? As a manager, மேனேஜராக இருந்து how are you going to lead your company? நீங்க எப்படி உங்கள் கம்பெனியை வழிநடத்தி கொண்டு செல்ல As a போகிறீர்கள்? business owner, ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு ஓனராக இருக்கிற how நீங்கள் are you going to do your business? நீங்க எப்படி உங்கள் வியாபாரத்தை நன்றாக நடத்த As a போகிறீர்கள்? pastor, ஒரு போதகராக இருந்து how are we going to lead the church? எப்படி நாம் சபையை வழிநடத்தி கொண்டு செல்ல போகிறோம்? If we know 3 months from now
what is coming, we will have a vision. இப்ப நம்ம ஒரு 3 மாதங்களில் நாம் என்ன நடக்க போகுது என்று நாம் அறிந்தோம் என்றால் நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. If it is normal time, அது சாதாரண நேரமாக I இருக்கும்போது know how many crusades I have, எத்தனை மீட்டிங்கள் க்ரூசேட்ஸ்கள் எனக்கு how இருக்கிறது many என்று தெரியும். freedoms we are going to do, எத்தனை ஃப்ரீடம் கூட்டங்கள் நடத்த how போறோம் many என்று தெரியும். conferences we are going to do. எத்தனை கான்ஃபரன்ஸ் நடத்த போறோம் என்று தெரியும். But how do you lead in chaos? ஆனா இப்படிப்பட்ட குழப்பத்தின் மத்தியில் எப்படி நீங்கள் வழி நடத்தி கொண்டு செல்ல போகிறீர்கள்? How do you become victorious in chaos? எப்படி நீங்கள் ஜெயாளியாக இந்த குழப்பத்தின் மத்தியில் மாற போகிறீர்கள்? First of all, understand this. முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள், This is not just your problem. இது உங்க பிரச்சனை மாத்திரமல்ல, It's a global crisis. இது உலகம் முழுவதுமாக நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு குழப்பமாக இருக்கிற. சரித்திரத்தில் முதலாவதாக வந்த குழப்பம் இது அல்ல. இது போல பல குழப்பங்களை நாம் சரித்திரத்தில் பார்த்திருக்கிறோம். We have seen so many confusions and chaos in the history, and this is not the first one to come. So good leaders will find a way to get through the crisis. அருமையான தலைவர்கள் இந்த பிரச்சனையின் ஊடாக எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்ற தீர்வை அவர்கள் வைத்திருப்பார்கள். Good leaders, நல்ல தலைவர்கள், good leaders, நல்ல தலைவர்கள், even when they don't see, அவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் they are confident. அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். Good leaders நல்ல தலைவர்கள் take good decisions. அவர்கள் நல்ல முடிவுகளை எடுக்கிறார்கள். So what do you do in a chaos like this? இப்படிப்பட்ட குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? What do companies do? கம்பெனிகள் என்ன செய்ய போகிறார்கள்? Listen carefully. கவனமாக கேளுங்கள். General Motors company ஜெனரல் மோட்டார்ஸ் என்ற கம்பெனி, and Tesla company, டெஸ்லா போன்ற கம்பெனிகள், they are usually car manufacturers. அவங்க வந்து கார்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். But now இப்பொழுது they are making respiratory ventilators. ஆனா இப்பொழுது மூச்சு விடுவதற்கான அந்த வென்டிலேட்டர்ஸை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். They are a company manufacturing car, அவர்கள் அந்த காரை உற்பத்தி செய்கிற கம்பெனிகளாக இருந்தார்கள். but in this chaos ஆனா இந்த குழப்பத்தின் மத்தியில் they did not sit down confused. அவர்கள் குழம்பி போய் உட்காரவில்லை. They looked at an opportunity in the chaos. அந்த குழப்பத்தின் மத்தியில அவர்கள் ஒரு வாய்ப்பை பார்த்து அதற்கு நேராக செல்லுகிறார்கள். Some people involved in the textile industry சில பேர் இந்த துணி வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் have stopped making bunions. அவர்கள் பனியன்களை செய்வதை நிறுத்திவிட்டார்கள். They started doing mask. இப்பொழுது மாஸ்கை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். Why? எதற்காக? In the chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் new opportunities will emerge. புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். Trucking companies, ட்ரக்கிங் கம்பெனி, they are now transporting vegetables to household delivery. இப்பொழுது அவர்கள் காய்கறிகளை வீடுகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற அந்த வேலையை செய்கிறார்கள். One of my guys in the church, சபையில் இருக்கிற ஒருவர், he used to drive a cab அவர் ஒரு கேபை ஓட்டுபவர். for corporate companies. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கார் ஓட்டுபவர். Today I asked him, what are you doing? இப்போ நான் அவரை கேட்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று He is கேட்டேன். saying, I am driving the delivery truck for this company. அவர் சொல்லுகிறார், இந்த கம்பெனிகளுக்கு நான் டெலிவரி ட்ரக்கை ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்று. Listen carefully. கவனமாக கேளுங்கள். During chaos, இப்படிப்பட்ட குழப்பத்தின் மத்தியில் there is confusion. பயங்கர குழப்பம் காணப்படுகிறது. During chaos, இந்த குழப்பமான சூழ்நிலையில் what does God tell us? கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிற காரியம் என்ன? What does God teach us? கர்த்தர் என்ன காரியத்தை நமக்கு கற்பிக்கிறார்? In John 16:33, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் He வசனத்தில் gives us a beautiful promise. அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார். And listen carefully from the first word to the last word. முதல் வார்த்தையிலிருந்து இந்த கடைசி வார்த்தை வரைக்கும் கவனமாக கேளுங்கள். I have told you these things so that in me you may have peace. In this world you will have trouble, but take heart. I have overcome the world. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். The Lord clearly says in the last days, கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், கடைசி நாட்களில் there will be confusion, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, but there is victory. ஆனால் ஜெயமும் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am giving you this because in me you will have peace. நான் இதை தருகிறேன், நான் இதை சொல்லுகிறேன் ஏனென்றால் எனக்குள் அந்த சமாதானம் இருக்கிறது. Listen very carefully. கவனமாக கேளுங்கள். More than the viral pandemic, இந்த வைரஸ்கான காரியங்களை காட்டிலும் there is another big disease. இன்னொரு பெரிய வியாதி ஒன்று இருக்கிறது. That is the disease called fear. பயம் என்கிற வியாதி.
It is triggered by the death ticker. Every day in the TV they are saying these many number of people died. These many number of people are infected. ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் சொல்லுகிறார், இத்தனை நபர்கள் இறந்து விடுகிறார்கள், இத்தனை நபர்கள் மரித்து விட்டார் என்று சொல்லுகிற செய்திகளை கேட்டு கேட்டு இவர்களுக்குள்ள அந்த பயத்தின் ஆவி வருகிறது. In this chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில், are you going to listen to the negative news? Are you going to listen to the positive news the Bible teaches us? நீங்கள் வேதத்தின் பிரகாரம் சொல்லப்படுகிற பாசிட்டிவான காரியங்களை கேட்க போகிறீர்களா, இல்லை என்றால் நெகட்டிவான காரியங்களை கேட்டு பயப்பட போகிறீர்களா? Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். God says, I've kept you blessing and curse and bad and good in front of you. And you have to choose. நீதான் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். You have to choose between positive and negative. நீதான் அது நன்மையா தீமையா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். Because there will be negativity. ஏனென்றால் கண்டிப்பாக தவறான காரியங்கள் காணப்படும். And during this chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில், how are you going to conquer it? நீங்கள் எப்படி அதை ஜெயம் எடுக்க போகிறீர்கள்? I am now prophesying. இப்பொழுது நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். You are more than a conqueror. நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள். Hallelujah. Hallelujah. In Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் in verse 37, 37ஆம் வசனத்தில், this is what Paul declares over us. இதுதான் பவுல் நம் மேலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. Through the one who loves us, நம்மில் அன்பு கூறுகிறவரனாலே we are more than conquerors. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லலாமா? My brother, my sister, என் அன்பான சகோதர சகோதரிகளே, through chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் you are a conqueror. நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் I இருக்கிறீர்கள். prophesy to you, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். you will conquer the disease. இந்த வியாதியை நீங்கள் ஜெயம் எடுக்க You will போகிறீர்கள். conquer the debt problem. இந்த கடன் பிரச்சனையை நீங்கள் ஜெயிக்க You போகிறீர்கள். will conquer your loneliness. உங்கள் தனிமையாய் இருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்கள் You ஜெயம் will எடுக்க போகிறீர்கள். conquer your joblessness. உங்கள் வேலை இல்லாத நிலைமையை நீங்கள் ஜெயம் எடுக்க You போகிறீர்கள். will conquer the downturn of your business. உங்கள் பிசினஸ் கீழே சரிந்திருக்கிற இந்த காரியத்தின் மேல் நீங்கள் ஜெயம் எடுக்க You will போகிறீர்கள். have victory after victory. நீங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள Because he போகிறீர்கள். loves you. ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறபடியினால். Hallelujah. Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லலாமா? So during this chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் how are we going to conquer? எப்படி நாம் ஜெயம் எடுக்க போகிறோம்? Number one, முதலாவதாக, we have to have clarity in chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில் நமக்கு தெளிவு தேவைப்படுகிறது. During the crisis, இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் you can either have confusion or clarity. உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெளிவு உண்டாகும் கூடும். Either one of them you will be. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு காரியம் உங்களிடத்தில் காணப்படும். In the crisis, இந்த குழப்பத்தின் மத்தியில் we can clearly identify which are the things which are important in life. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் முக்கியமானது என்பதை இந்த கஷ்டமான சூழ்நிலைக்குள் நீங்கள் அறிந்து கொள்ள In முடியும். a crisis, இந்த கஷ்டமான நேரத்தில் it is not important about what brand of car you are driving. எந்த பிராண்ட் கார் நீங்க ஓட்டுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல. What brand of shoe you are wearing. எந்த பிராண்டட் ஷூ போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று முக்கியமல்ல. That is not the matter. அது பிரச்சனையே அல்ல. The problem is, பிரச்சனை என்னவென்றால், how are you going to come up with a new solution for the problem? இந்த பிரச்சனைக்கு எப்படி உங்களுக்குள் அந்த புதிய விடை வரப்போகிறது என்பதுதான் பிரச்சனை. Clarity in chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில் தெளிவு. Before the year 2000, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக there was something called a Y2K problem in computers. கம்ப்யூட்டர்களில் Y2K ப்ராப்ளம் என்று ஒன்று இருந்தது. See, during the digitization process, இந்த டிஜிட்டைசேஷன் அந்த நாட்களில் when everything from book writing went to computers, எல்லாமே நாம் புத்தகத்தில் எழுதுகிற காரியங்களிலிருந்து எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டாக மாறினது.
What happened? அதற்கப்புறம் என்ன நடந்தது? Many people in offices who are sitting and doing desk job lost the job. நிறைய பேர் உட்கார்ந்து எழுதுகிற வேலைகளை அவர்கள் இழந்தார்கள். Because computer can do it more efficiently. ஏனென்றால் கம்ப்யூட்டர்கள் மிகவும் சுலபமாக அந்த வேலைகளை செய்து முடிக்க But முடியும். the world did not stop. ஆனா உலகம் அதோடு நிறுத்திவிடவில்லை. It kept progressing. அது கடந்து கொண்டே தான் போய் கொண்டிருந்தது. When there was a cassette player, ஒரு கேசட் பிளேயர் இருக்கும் பொழுது, and CD came, சிடி வந்த பொழுது, all the cassette companies went out of business. எல்லா கேசட் கம்பெனிகளும் பிசினஸை விட்டு But the போய்விட்டார்கள். CD business thrived. ஆனா சிடி பிசினஸ் ஆனது அது நன்றாக செழிக்க ஆரம்பித்தது. When the streaming on internet started, இந்த இன்டர்நெட் மூலமாக எல்லா காரியங்களும் ஒளிபரப்ப ஆரம்பித்த பொழுது, the streaming apps and web pages became more popular. இந்த வெப் பேஜஸும் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸும் மிகவும் பிரபலமாக ஆக ஆரம்பித்தது. Every crisis opens a new avenue for success. ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியில் நமக்கு ஜெயமாக நாம் செய்து முடிக்கத்தக்கதான வாசல்கள் திறக்கப்படுகிறது. New doors are opening. புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. So instead of confusion, குழப்பத்திற்கு பதிலாக have clarity. நல்ல தெளிவு உண்டாகிறது. Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாம். Look at your neighbor and say, clarity. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, தெளிவு. Have clarity. தெளிவு உண்டாகட்டும். Know what is very important. எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். In the Bible, வேதாகமத்தில் Elijah is going to be taken up to heaven. எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். Whole country knows about it. முழு தேசமும் அது அறிந்திருக்கிறது. All the children of the prophets, எல்லா தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகளும் they all know about it. அவர்கள் எல்லோருக்கும் அந்த காரியம் நன்றாக So அறிந்திருந்தார்கள். Elijah and Elisha are walking. எலியாவும் எலிசாவும் நடந்து கொண்டு போகிறார்கள். 2 Kings chapter 2 verse 3. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். I think these are the co-workers or the classmates of Elisha. இது எலிஷா கூட இருந்த படித்தவர்கள், ஒருவேளை கூட இருந்த தீர்க்கதரிசிகளாக They are இருக்கலாம். called the sons of the prophets. அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். They are classmates of Elisha. அவர்கள் எலிசா கூட படித்தவர்கள். So they are telling Elisha, அவங்க எலிசா கிட்ட இப்படியாக hey, சொல்கிறார்கள், today இன்றைக்கு your head Elijah, உங்க எலியா, உங்க தலைவர், he is going to be taken up by God. தேவனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். Do you know that? உனக்கு அது தெரியுமா? They are actually putting a question for which Elisha does not have an answer. எலிசா கிட்ட பதிலே இல்லாத ஒரு கேள்வியை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். What do you do when people ask you a question for which you don't have an answer? உங்களுக்கு பதிலே தெரியாத கேள்விகளை ஜனங்கள் கேட்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? If you ask me when is the church going to open, I cannot say it. இப்ப என்ன பார்த்து நீங்க எப்ப சபையை திறக்க போகிறார்கள் என்று கேட்பீர்கள் என்றால் எனக்கு அதற்கு பதில் கிடையாது. I can be a good prophet, நான் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக but இருக்கலாம். God will not reveal everything to everyone. ஆனா கர்த்தர் எல்லாருக்கும் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறவர் அல்ல. I am most humbly saying that. நான் தாழ்மையாக இந்த காரியத்தை உங்களிடத்தில் We சொல்லுகிறேன். cannot take God's name in vain. நாம் தேவனுடைய நாமத்தை வீணல் வழங்க கூடாது. We can pray, நாம் ஜெபிக்கலாம், we can ask, நாம் கேட்கலாம், but only God's will prevail. ஆனா தேவ சித்தம் மாத்திரம் தான் நிறைவேறும். Some of us have prayed that this pandemic will end, நாம் இப்படியாக ஜெபிக்கிறோம், இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் but என்று. because it did not end, அது முடிவடையாமல் போய் கொண்டிருக்கிறது. some of us are very disheartened. நமக்கு ரொம்ப மனம் உடைந்து காணப்படுகிறோம். That's why our prayer life is now shaky, அதனால தான் நம் ஜெப வாழ்க்கை இப்பொழுது தள்ளாடி கொண்டிருக்கிறது. confused in the mind. மனதளவுல பயங்கரமான Lord, குழப்பத்துக்குள்ள I thought இருக்கிறோம். 1 month everything will be okay. I will go back to my business and job. ஆண்டவரே, ஒரு மாதத்தில் எல்லாமே முடிந்துவிடும், நான் திரும்ப என் வேலைக்கு போய்விடுவேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் This doesn't seem to be over at all. இத பார்த்தா முடியற மாதிரியே தெரியலையே. Now they are saying September. இப்ப செப்டம்பர் வரைக்கும் சொல்லுகிறார்கள். Another WhatsApp message says until 2021 everything will be like this. அடுத்த வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்றாங்க 2021 வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் என்று. Chaos, chaos, chaos. குழப்பம் குழப்பம் குழப்பம். But I want you to do one thing. ஆனா நான் ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன். Stop worrying about future. எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறதை நிறுத்தி விடுங்கள். Start leading for today. இன்றைக்காக வாழ ஆரம்பியுங்கள். You know what happened to Elisha? எலிசாக்கு என்ன நடந்தது தெரியுமா? He told these other prophets. அடுத்து அது கூட இருந்த தீர்க்கதரிசிகளிடம் இப்படியாக He சொல்லுகிறார். said, I know, be quiet. எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிவிட்டார். Somebody need to tell somebody, be quiet. இப்படியாக நம்ம சிலர்கிட்ட சொல்ல வேண்டும், நீங்க சும்மா இருங்கள் என்று. Wives,
மனைவிமார்களே, don't ask your husband, what are you going to do? What are you going to do? உங்க கணவரை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க என்ற கேள்வியை கேட்காதிருங்கள். Not only your husband, உங்கள் கணவரை பார்த்து மாத்திரமல்ல, even our government does not know what to do. நம்ம கவர்மெண்ட்டுக்கு கூட என்ன பண்றதுன்னு தெரியாம That is இருக்கிறாங்க. why instead of opening the churches, they are opening all the bars in the country. அதனால தான் சபையை திறக்கிறத காட்டிலும் எல்லா பார்களையும் திறந்து கொண்டு இருக்கிறார்கள். Listen carefully. கவனமாக கேளுங்கள். Everybody is confused. எல்லாருக்குள்ளேயும் அந்த குழப்பம் But the காணப்படுகிறது. people who have the Spirit of God will have clarity. ஆனா தேவனுடைய ஆவியை பெற்றவர்களுக்கு தெளிவு காணப்படுகிறது. Elisha எலிசா took one step at a time. ஒவ்வொரு படியாக அவர் எடுத்து வைக்கிறார். He did not leave his mentor. அவருடைய மென்டரை அவர் விட்டு விடவில்லை. When Elijah said, எலியா அவர் சொல்லும் பொழுது, the Lord is sending me to Bethel, எனக்கு பெத்தேலுக்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லும் பொழுது, first he said Gilgal, அவர் முதல்ல கில்கால் என்று சொல்லுகிறார். then he said Bethel, அதுக்கப்புறம் பெத்தேல் என்று சொல்லுகிறார். then he said Jericho, அப்புறம் எரிகோ என்று சொல்லுகிறார். then he said Jordan. அதுக்கப்புறம் யோர்தான் என்று சொல்லுகிறார். What was the reply of Elisha? எலிசா சொன்ன பதில் என்ன? I will not leave you. நான் உங்களை விடுவதில்லை. When you are going through a chaos, நீங்கள் ஒரு குழப்பத்தின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கும் tell the பொழுது Lord, ஆண்டவர்கிட்ட இப்படியாக I சொல்ல will not வேண்டும். leave you. நான் உங்களை விட மாட்டேன் I will ஆண்டவரே. keep following you. நான் உங்களை பின்தொடர்ந்து வருவேன். Because when you follow Christ, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் there is a miracle in every step that Christ is walking ahead of you. ஒவ்வொரு படியிலும் கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு படியிலும் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். If you are a follower of Christ, இப்போ நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் He has இருப்பீர்கள் said, என்றால், I will go before you and make the crooked path straight. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போய் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவேன் என்று சொல்லி Listen இருக்கிறார். carefully. கவனமாக கேளுங்கள். He followed Elijah. அவர் எலியாவை பின்தொடர்ந்து சென்று The கொண்டிருக்கிறார். fiery chariots came அந்த அக்கினி ரதங்கள் இறங்கி வருகிறது. and Elijah went up. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். Elijah's mantle fell down. எலியாவின் மேல் இருந்த சால்வை கீழே விழுகிறது. Elisha picked up that mantle, எலிசா அதை எடுத்துக்கொண்டு came to the Jordan யோர்தான் நதி அருகே and வருகிறார். hit that water with the mantle, அந்த தண்ணீரை அவன் கைகளில் இருந்து சால்வையை வைத்து அடிக்கிறார். and the Jordan parted. அந்த யோர்தான் இரண்டாக பிளக்கிறது. When he crossed over and came this அதை side, தாண்டி அடுத்த பக்கத்தில் அவர் வரும் பொழுது 2 Kings chapter 2 verse 15 says, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக when the சொல்லுகிறது. other prophets saw this, அடுத்த தீர்க்கதரிசிகள் அதை பார்த்த பொழுது they understood. அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். Elijah's spirit is now upon Elisha. எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். They came and bowed down before Elisha. எலிசா முன்பாக அவர்கள் வந்து தாழ்த்தி அவர்களை ஒப்புக் I கொடுக்கிறார்கள். want to tell this to you இந்த prophetically. காரியத்தை தீர்க்க தரிசனமாக பேச இருக்கிறேன். People who questioned you are going to come and bow down before you. யாரெல்லாம் உங்களை கேள்வி கேட்டார்களோ அவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து மன்றியிட போகிறார்கள். Because you followed Christ. ஏனா நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினது You நிமித்தம் didn't follow confusion. நீங்கள் குழப்பத்தை நீங்கள் பின்பற்றவில்லை. Clarity in chaos. அந்த குழப்பத்தின் மத்தியில் உங்களிடத்தில் தெளிவு காணப்பட்டது Have a நிமித்தம் clarity of what God has called you for. கர்த்தர் எந்த காரியத்திற்காக உங்களை அழைத்தார் என்கிற தெளிவு உங்களுக்கு வேண்டும். If you have the clarity on your calling, உங்கள் அழைப்பை குறித்ததான தெளிவு உங்களுக்கு இருக்கும் என்றால், like Joseph, யோசேப்பை போல even in the pit, அந்த குழியில் போட்டால் கூட, even in the prison, அந்த சிறைச்சாலையில் அடைத்தால் you will கூட not be confused. நீங்கள் குழப்பத்திற்குள் கடந்து செல்ல மாட்டீர்கள். Chaos will not destroy you. அந்த குழப்பமானது உங்களை அழித்து விடாது. Somebody said amen. ஆமென் என்று சொல்லலாம். Number 2, இரண்டாவதாக we need to have confidence in chaos. அந்த குழப்பத்தின் மத்தியில் நமக்கு உறுதி தேவைப்படுகிறது. We need to have a confidence in our chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில் நமக்கு உறுதி தேவை. I want to share a joke. நான் ஒரு ஜோக்கை சொல்ல விரும்புகிறேன். Cockroach was going to be killed by a man. ஒரு மனிதன் கரப்பாம்பூச்சியை கொலை செய்ய போய் கொண்டிருக்கிறான். And the cockroach looked at the man. அந்த கரப்பாம்பூச்சி அந்த மனுஷனை பார்த்து, And this is the words he spoke. இந்த வார்த்தைகள் தான் அவர் பேசினாராம். Example of confidence. இது ஒரு உறுதியா இருப்பதற்கான ஒரு He looked at the man and said, அந்த மனுஷனை பார்த்து சொல்லுச்சு, you are going to kill me. நீ எனக்கு கொல்ல போறியா? I know why. எனக்கு தெரியும் ஏன் என்று. Because I am scaring your wife and you are not able to scare your wife, no? ஏன்னா நான் உன் மனைவியை பயமுறுத்தி கொண்டிருக்கிறேன், நீ உன் மனைவியை பயமுறுத்த முடியாத நிமித்தமா? Always be positive in difficult situations. எப்பொழுதுமே கடினமான சூழ்நிலைகளில் நாம் தெளிவாக இருப்பது நல்லது. Hallelujah. Hallelujah. If it was the church, all the people would have laughed. சபையா இருந்தா இந்நேரம் நீங்க எல்லாம் சிரிச்சிருப்பீங்க.
உங்கள் சிரிப்பெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்கள் வீட்டில் சிரிக்காத எனக்கு பார்க்க முடியல, கேமராவை பார்த்து நீங்கள்லாம் சிரிப்பீங்கன்ற நம்பிக்கையில் சொல்லிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, இதுவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். கேமராவை பார்த்து பேசும்போது நீங்கள் எல்லாம் செய்தியை கேட்குறீங்க, இடியாப்பமும் சொதியும் சாப்பிடல அப்படின்னு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தான் வாழ்க்கையே. கான்ஃபிடென்ஸ் இன் கேயாஸ். David was not at all intimidated. தாவீது கொஞ்சம் கூட அவர் கலக்கமடையவே இல்லை. Shepherd. அவர் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். When he came to the battlefront, அவர் அந்த யுத்தத்திற்கு முன்னணையத்தில் வந்து to நிற்கும் give பொழுது, food to his brothers, அவருடைய கூட சகோதரர்களுக்கு உதவும்படியாக வரும் பொழுது, that was what his father sent him for. அதுதான் அவங்க அப்பா அனுப்பப்பட்ட நோக்கம். But here, ஆனா இந்த இடத்துல when he பார்க்கும் பொழுது, sees the giant coming and giving a challenge to the Israelites, அந்த கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது, David asked the question, தாவீது ஒரு கேள்வியை கேட்கிறார். what will the king do for the man who destroys this giant? இந்த ராட்சசனை அழிக்கிறதற்கு ராஜா என்ன செய்ய போகிறார் என்று. The people around them said, கூட இருந்த ஜனங்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், the king will highly honor him, ராஜா அவர்களை நன்றாக கனப்படுத்துவார், and he will give him lot of riches, நிறைய ஐஸ்வரியங்களை அவருக்கு and தரக்கூடும், he will give his daughter in hand. அவருடைய மகளை கூட கல்யாணம் கட்டி கொடுக்க போகிறார். Wow. வாவ். David went to another place. தாவீது இன்னொரு இடத்துக்கு போகிறார். So confident he was. பயங்கர உறுதியோட நம்பிக்கையோட கடந்து He asked him, செல்கிறார். what will be done to the man who defeats the giant? இந்த ராட்சசனை ஜெயிக்கிற ஆளுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்கிறார். Again the other guy said the same thing. திரும்பமாக அதே காரியத்தை அவர் சொல்லுகிறார். Now David says, இப்பொழுது தாவீது I will சொல்லுகிறார், defeat the giant. நான் போய் அந்த ராட்சசனை நான் ஜெயிக்கிறேன் என்று. This confidence, like contagious disease, spread across the people. தாவீதுக்குள்ள இருந்த அந்த உறுதியும் நம்பிக்கையும் பயங்கரமாக ஜனங்களுக்குள்ள பற்றி பிடிக்க ஆரம்பித்து விட்டது. Everybody saying, this is a small boy who says he can defeat the giant. எல்லாரும் சொல்லுகிறாங்க, இந்த சின்ன பையனா அந்த பெரிய ராட்சசனை ஜெயிக்க போகிறான் என்று. His own brother did not believe in David. சொந்த சகோதரர் தாவீதின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. Listen carefully. கவனமாக கேளுங்கள். David's brother தாவீதின் சகோதரர்கள் does not understand the anointing on David. தாவீதுக்கு மேல் இருந்த அபிஷேகத்தை அவர்கள் உணரவில்லை. David was already anointed in his father's house. தாவீது ஏற்கனவே தகப்பன் வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். David was confident about his anointing. அந்த அபிஷேகத்தை குறித்து அவர் உறுதியாக இருந்தார். Anointing will break the yoke. அந்த அபிஷேகமானது நுகங்களை முறிக்கும் என்று He was அறிந்தார். confident about the anointing. அவர் அந்த அபிஷேகத்தின் மேல் உறுதியாக இருந்தார். Those who don't have the anointing, யாருக்கெல்லாம் இந்த அபிஷேகம் இல்லாம they இருக்கிறதோ will not have the confidence. அவர்களுக்குள்ள அந்த தைரியம் இருக்காது. I want to tell you this. இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Some people will travel along with you, சில பேர் உங்களோட கூட பயணம் செல்லலாம், but you are the anointing carrier. ஆனா நீங்கள் தான் இந்த அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போகிற பாத்திரம். Don't be confused in chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் கலக்கம் அடைய You are வேண்டாம். anointed to bring down giants. நீங்கள் பெரிய பெரிய ராட்சதர்களை வீழ்த்துவதற்கான Corona is a அபிஷேகம். giant. கொரோனா என்பது ஒரு பெரிய ஒரு ராட்சசன். You are going to bring it down. நீங்கள் அதை கீழே கொண்டு வர You are the போகிறீர்கள். anointed David. நீங்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. They bring him to the king. அவர் ராஜா கிட்ட கொண்டு வருகிறார். Saul says, hey, what appa? சவுல் சொல்லுகிறார், என்னப்பா? David says, தாவீது சொல்லுகிறார், this Philistine இந்த பெலிஸ்தியன் is nothing. அவன் ஒன்றுமே இல்லை. Once a lion came and a bear came and I killed it with my bare hands. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசம் கரடி வந்தது, என்னுடைய கைகளினாலே அதை நான் கிழித்து போட்டு விட்டேன் என்று. And this uncircumcised Philistine, nothing before my God. இந்த விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த பெலிஸ்தியன் என் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொன்னான். He spoke against my God. என் தேவனுக்கு விரோதமாக பேசினான் என்று My சொன்னான். children, என் பிள்ளைகள், recently I saw a video. நான் ஒரு வீடியோ பதிவை பார்த்தேன். In that, அதில் one guy who comments on all the cinema things, he is saying all the gods have failed. சினிமா காரியங்களை கமெண்ட் செய்கிற ஒருவர் சொல்லுகிறார், எல்லா தெய்வங்களும் கைவிட்டு விட்டது என்று. If you are doing cinema commentary, mind your job. நீ சினிமா கமெண்ட்ரி செய்கிறாய்னா உன் வேலையை நீ பார்க்க வேண்டும். Who are you to understand what God is doing in the world? இந்த உலகத்துல கர்த்தர் செய்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நீ யார்? கடவுள்கள் தோத்து போலடா, மனுஷங்க தான் தோத்து போயிருக்கிறாங்க. God did not fail, only men have failed. பாவம் தான் தோல்வியை கொண்டு Only வந்திருக்கிறது. sin has brought this failure into the world.
Jesus never fails. இயேசுவானவர் ஒருபோதும் தோல்வி Christ அடைவதில்லை. is not a failure. Corona is a failure. கிறிஸ்து தோல்வி இல்ல, கொரோனா தான் தோல்வி. Corona is the failure of mankind. கொரோனா தான் மனித குலத்திற்கு மிகவும் தோல்வியாக We வந்திருக்கிறது. will bring down this giant. இந்த பெரிய ராட்சதனை நாம் கீழே கொண்டு வருவோம். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்கள். In 1 Samuel chapter 17, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் when David goes to meet this Goliath, தாவீது இந்த கோலியாத்தை சந்திக்க போகும் பொழுது takes just 5 stones along with him. அவர் வெறும் 5 கல்கள் மாத்திரம் தான் எடுத்துக்கொண்டு போகிறார். That giant, when he sees this small boy, அந்த பெரிய ராட்சதன் இந்த சிறிய பையனை பார்த்த பொழுது in verse 42, 42ஆம் வசனத்தில் he belittles David அவர் பயங்கரமாக கேலி செய்கிறார். and he just ignores him. அசட்டை பண்ணினான் என்று போடப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். He was belittled. அவனை அசட்டை பண்ணினார்களாம். டேய் போடா ஏய் நீ எல்லாம் போடா. David was not intimidated. தாவீது இந்த காரியங்களை குறித்து கலக்கம் அடையவே இல்லை. Hallelujah. ஹalleluya. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, in this chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் don't be confused. குழப்பம் அடையாதீர்கள். You are more than a conqueror. நீங்கள் ஜெயமெடுக்க பிறந்தவர்கள். Say along with me Philippians 4:13. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை I சொல்லுவோமா? can do all things through him who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? David, தாவீது he told the giant Goliath, அந்த கோலியாத்தை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், today இன்றைக்கு I am going to cut your head. இன்றைக்கு உன் தலையை நான் வெட்ட போகிறேன். I will give your body to the birds and wild animals. பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உன் சரீரத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று. What a confidence. என்ன ஒரு தைரியம் பாருங்க. Before defeating the enemy, அந்த சத்துருவை மேற்கொள்வதற்கு முன்பாகவே he is making his victory speech. அவன் ஜெய பேச்சை அந்த இடத்துல பேசிக் He கொண்டிருக்கிறார். is already declaring the victory speech. அவர் ஏற்கனவே ஜெயம் எடுத்த அந்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். Confidence in chaos. அதுதான் குழப்பத்தின் மத்தியில் Say with தைரியம். me now. இப்பொழுது என் கூட I சொல்லுங்கள். will come out stronger through corona. இந்த கொரோனா மூலமாக நான் இன்னும் பலத்தோடு நான் வெளியே வருவேன். I will be என்று. victorious after corona. இந்த கொரோனாக்கு பிறகு நான் ஜெயாளியாக இருப்பேன் என்று I will சொல்லுங்கள். not go into debts. நான் கடனுக்குள் நான் போவதில்லை. I will lend to many. நான் பல பேருக்கு கடன் God கொடுக்கிறவனாய் will give me மாறப்போகிறேன். business idea. கர்த்தர் நிறைய வியாபார யுக்திகளை எனக்கு தரப்போகிறார். God will give me wisdom. கர்த்தர் எனக்கு ஞானத்தை தரப்போகிறார். God will give me favor. கர்த்தர் எனக்கு கிருபையை I தரப்போகிறார். am going to be victorious. நான் ஜெயாளியாக இருக்க போகிறேன். Hallelujah. ஹalleluya. In Luke chapter 18 verse 27, லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் Jesus said, இயேசு இப்படியாக what சொல்லுகிறார், is impossible with man is possible with God. மனிதனால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும் என்று Somebody சொல்லுகிறார். said amen. ஆமென் என்று சொல்லலாம். Whole economy might be down. எல்லா வர்த்தகமும் கீழே விழுந்திருக்கலாம். 24.6% of India is going to lose their job. 24.6% உள்ள மக்கள் வேலையை இழக்க போகிறார்கள். 25% of urban India are going to lose their job. 25% urban India அவர்கள் எல்லாரும் வேலையை விட போகிறார்கள். 24% of rural India going to be jobless. 24% rural India அவர்கள் வேலை இல்லாமல் இருக்க போகிறார்கள். Highest number of people who are going to be jobless are the states Bihar, Haryana, Tamil Nadu, Pondicherry. பீகார், ஹரியானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில மிகவும் அதிகமான ஜனங்கள் வேலை இல்லாதபடி இருக்க போகிறார்கள். Almost about 40% 40% மேலே உள்ள might ஜனங்கள் be losing their job in 2020. 2020 அவர்கள் வேலைகளை இழக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். 2020 வருஷத்துல பல பேருக்கு வேலை போனாலும் கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுப்பார். எல்லாரும் வியாபாரத்தை இழந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வியாபாரத்தை கொடுப்பார். Though many people can lose their jobs in 2020 and lose your business, but God is going to give you a job and God is going to strengthen your business this year. Confidence in chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில் தைரியம். Communication in chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் யாரோடு கலந்து பேசுகிறீர்கள் என்பது முக்கியம். Two communications. 2 விதமான காரியங்கள் One உண்டு. with God. ஒன்று தேவனோடு நீங்கள் One with the இடைப்படலாம். people. இன்னொன்று ஜனங்களோடு நீங்கள் Through பேசுவது. chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் God will always communicate a message. கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். Martin Luther, மார்ட்டின் லூத்தர் என்பவர்
In the year 1505, 1505 வருடத்தில் July month 17th date, ஜூலை 17ஆம் தேதி in Germany, ஜெர்மனி தேசத்தில் he was studying in a university called Erbuth. ஏர்பூத் என்கிற யூனிவர்சிட்டியில் அவர் படித்துக் கொண்டிருந்தார். On that day, அந்த நாளில் he was walking along with his friend Alexis. அலெக்சிஸ் என்ற அவருடைய நண்பரோடு அவர் நடந்து கொண்டிருந்தார். There was rainfall and there was thunderstorm. அந்த இடத்துல பயங்கரமான மழையும் இடி முழக்கங்களும் காணப்பட்டதாம். Suddenly, one thunder came down and struck his friend Alex. திடீரென்று ஒரு இடியானது அவருடைய நண்பர் அலெக்ஸின் மேல் விழுந்ததாம். The same place Alexis died. அதே இடத்தில் அவர் இறந்து விழுந்தாராம். When Luther saw this, லூத்தர் அதை பார்த்த பொழுது he was shaken. அவர் பயங்கரமா ஆடி போய் விட்டாராம். He was filled with fear. பயங்கர பயம் அவரை பற்றி பிடித்ததாம். He lifted his hands and cried, அவர் கரங்களை உயர்த்தி அழ ஆரம்பித்து விட்டாராம். "Oh, I will become a monk. நான் ஒரு துறவியாக மாறி விடுவேன். Please save me, God." தயவு செய்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று He cried out. பயங்கரமாக அழுகிறாராம் சத்தம் போட்டு. In chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் he communicated with God. அவர் தேவனோடு கூட பேசுகிறவராய் He was இருந்தபடியினால் saved from the thunderbolt, அந்த பயங்கரமான அந்த இடி முழக்கத்திலே அவர் காப்பாற்றப்பட்டு, from the lightning. அந்த மின்னல்களிலிருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். He went to his hostel room, அவருடைய ஹாஸ்டல் அறைக்கு அவர் கடந்து செல்லுகிறார். packed all his bags, எல்லா பெட்டிகளையும் அவர் பேக் பண்ணி and went to the Augustinian convent of Erfurt. அகஸ்டீனியன் கான்வென்ட் என்கிற அந்த கான்வென்ட்டுக்கு அவர் போய் He சென்றார். dedicated his life as a monk. அவருடைய வாழ்க்கையை துறவியாக மாறும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தாராம். He was the reason for the reformation of the church. சபையுடைய அந்த ரெஃபர்மேஷன் என்கிற சொல்லுகிற அந்த காரியத்திற்கு அவர் மூல காரணராய் இருந்திருக்கிறார். The transformation came on that fateful day. அந்த நாளில் தான் அந்த மாற்றம் வந்ததாம். During this chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் speak with God. தேவனோடு கூட பேசுங்கள். Surrender to God. அவரோடு கூட Communicate with God. அவரோடு கூட பேசுங்கள், அவருக்கு ஒப்பு கொடுங்கள், அவரோடு கூட இணைந்து நில்லுங்கள். Number 2, இரண்டாவதாக communicate with your family. உங்கள் குடும்பத்தோடு கூட சேர்ந்து பேசுங்கள். Communicate with your employees. உங்க கூட வேலை செய்கிறவர்களோடு பேசுங்கள். Before, in my office, முன்பாக என்னுடைய அலுவலகத்தில் hardly I will meet my employees once in a month. என்னோட கூட இருக்கிற பணியாளர்களை நான் மாசத்துக்கு ஒரு விசை அவர்களை சந்தித்தால் அது பெரிய காரியமாக Today இருந்தது. daily I want to meet them. ஆனா இன்றைக்கு அவர்களை அனுதினமும் பார்க்க வேண்டும் என்று I am விரும்புகிறேன். instructing them, come and meet me daily. அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என்னை வந்து டெய்லி என்னை சந்தித்து விட்டு செல்லுங்கள். Because every day things are changing. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. In this chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் if we don't give the right communication, சரியான காரியங்களை நாம் எடுத்து சொல்லவில்லை என்றால் people will start to disengage with us. ஜனங்கள் நம்மோடு கூட இருக்கிற தொடர்பு துண்டித்து விடும். You need to have the right communication with the people. ஜனங்களோட கூட சரியான தொடர்பு உங்களுக்கு தேவை. Managers, மேலாளர்கள், business owners, வியாபார தலைவர்கள், we need to know the right communication with our people. ஜனங்களோடு கூட நீங்கள் சரியான தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். That will give us victory. அதுதான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வர முடியும். There was a king that was coming against the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு ராஜா எதிர்கொண்டு வருகிறார். His name is Sennacherib. செனகரிப் என்பது அவருடைய He பெயர். was coming to capture Jerusalem. அவர் எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்று When வருகிறார். King Hezekiah saw that, எசேக்கியா ராஜா அதை பார்த்த பொழுது he consulted with his officials, அவர் கூட இருந்து வேலை செய்கிற மந்திரிகளோடு கூட கலந்து பேசுகிறார். with the strong military staff. அவர்கள் கூட இருந்த பராக்கிரமசாலிகளோடு ஆலோசனை பண்ணினார். 2 Chronicles chapter 32 verses 2 to 8. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 லிருந்து 8 வரையில் And they came with a plan. அவங்க ஒரு தீர்வோடு வருகிறார்கள். They gathered a large group of people அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் திரட்டுகிறார்கள். who blocked all the springs and the streams that flowed through the land. அந்த தேசத்துக்கு வருகிற எல்லா நீரூற்றுகளையும் அவர்கள் அடைத்துவிட்டு They stopped water for the facilitation of the enemies. அந்த சத்துருக்களுக்கு போக வேண்டிய எல்லா தண்ணி வரப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதாம். They prepared for the attack.
அவங்களை அட்டாக் செய்வதற்கு அவர்கள் எல்லாவற்றையும் The ஆயத்தப்படுத்தி enemy வைத்தார்கள். was coming, சத்துருவானவன் வந்து கொண்டிருக்கிறான். but Hezekiah, ஆனா எசேக்கியா he communicated with his leaders, அவங்க தலைவர்களோடு கூட அவர் தொடர்பு கொண்டு counseled with them, அவர்களோடு கூட இணைந்து ஆலோசனை செய்து came up with a solution. ஒரு தீர்வோடு அவர்கள் வருகிறார்கள். First, they block all the water supply. முதலாவதாக தண்ணீர் வருகிற எல்லா சப்ளையும் அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். Second, they built all the broken walls. இரண்டாவதாக உடைக்கப்பட்ட எல்லா மதில்களையும் அவர்கள் மீண்டுமாக கட்டுகிறார்கள். Third, they built another layer of wall outside the existing wall. மூன்றாவதாக ஏற்கனவே இருந்த செவருக்கு தாண்டி இன்னொரு மதிலை அவர்கள் எழுப்புகிறார்கள். Fourth, they started making weaponry, நான்காவதாக ஆயுதங்களை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். shields. கேடகங்களை செய்கிறார்கள். They started making it. எல்லாவற்றையும் அவர்களே செய்ய ஆரம்பிக்கிறார்கள். And then he spoke to them. அவர்களோடு அவர் பேசி In verse 7, be strong and courageous. திடம் கொண்டு தைரியமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். Do not be afraid or discouraged because of the king of Assyria. அசிரியா ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Why? எதற்காக? With him is only the arm of flesh. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? In verse 8 he says, 8ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். with him is only the arm of flesh. அவனோடு இருக்கிறது மாம்சப்புயம். But with us is the Lord our God to help us to fight our battles. நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே என்று சொல்லி. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Christ is bigger than corona. கிறிஸ்து கொரோனாவை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். And verse 32 verse 8 says, 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக the சொல்லுகிறது. people gained confidence from what Hezekiah the king of Judah said. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? Speak confidence to your house. உங்கள் வீட்டிற்கு இந்த நம்பிக்கையை பேசுங்கள். Communicate in chaos. இந்த குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். Number 1, முதலாவதாக clarity in chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில் உங்களுக்கு தெளிவு காணப்பட வேண்டும். Number 2, இரண்டாவதாக confidence in chaos. அந்த குழப்பத்தின் மத்தியில் உங்களுக்கு உறுதியாய் இருக்க வேண்டும். Number 3, மூன்றாவதாக communication in chaos. மூன்றாவதாக இந்த குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். Number 4, நான்காவதாக character in chaos. குணநலன்கள் இந்த குழப்பத்தின் மத்தியில் உருவாக வேண்டும். Listen, how you display your character in chaos. வித்தியாசமான ஜனங்கள் வித்தியாசமான முறையில் அவர்களுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. The way righteous people react to chaos. நீதியாய் இருக்கிற ஜனங்கள் இந்த குழப்பத்திற்கு எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள்? I was very, very, very surprised. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 2 months no job, 2 மாசம் வேலையே இல்ல. but wine shop open. ஆனா இந்த எல்லா வைன் ஷாப்பும் திறந்து இருக்கிறது. One day, ஒரு நாள் more than 150 crore sale. 150 கோடிக்கு மேல அவர்கள் அந்த வியாபாரத்தை Hello, where எடுத்திருக்கிறார்கள். did all the money come இந்த from? காசெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. That means when I saw the line, the queue of people standing for such a long queue to buy a drink, குடிக்கிறதற்காக அவர்கள் அது பெரிய நீண்ட கியூல நிக்கிறதை பார்க்கும்போது என் இருதயம் உடைக்கப்பட்டது. kilometers long they are standing. பயங்கர கிலோமீட்டர் கணக்கில் ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, this is how you react to chaos. இப்படிதான் இந்த குழப்பத்திற்கு நீங்கள் ரியாக்ட் செய்ய போகிறீர்களா? Are you just going to keep watching movies? இல்லை என்றால் சினிமாக்களை பார்த்து கொண்டு இருக்க Are you போகிறீர்களா? going to just see the television screen, news after news after news? இல்லனா நியூஸ்க்கு மேல நியூஸை பார்த்து கொண்டே இருக்க போகிறீர்களா? What is your reaction to chaos? இந்த குழப்பத்திற்கு உங்களுடைய முடிவு என்ன? What is your character in chaos? இந்த குழப்பத்தின் மத்தியிலே உங்கள் குணநலன்கள் எப்படி மாற போகிறது? Your real character will come out only in chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில தான் உங்கள் உண்மையான சுய ரூபம் வெளியே வரும். I want to keep 2 kings before you. 2 ராஜாக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க Second போகிறேன். Chronicles chapter 28 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் verse 21 to 25. வசனங்கள் 21 25 வரையில். Here we read about King Ahaz. ஆகாஸ் என்கிற ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். What he did initially, அவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். when there was a time of chaos like this, இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை வந்த பொழுது he took a portion from the temple, ஆலயத்திலிருந்து ஒரு பங்கை அவர் எடுக்கிறார்.
from his palace, அவருடைய அரண்மனையிலிருந்து எடுக்கிறார், from the ministers, அந்த பிரபுக்களிடத்திலிருந்து எடுக்கிறார், and he sent it to the Assyrian king. அசிரிய ராஜாவுக்கு அதை உதவியாக அனுப்புகிறார். But his problem was not solved. ஆனா அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு வரவில்லை. So this guy thinks, இந்த மனிதன் இப்படியாக நினைக்கிறார், even if I give an offering from the temple, my problem not solved. நான் ஆலயத்திலிருந்து ஒரு பங்கை நான் எடுத்து கொடுத்தா கூட என் பிரச்சனைக்கு தீர்வு வரப்போவதில்லை. Instead of turning to God, தேவனிடத்தில் திரும்புவதை காட்டிலும் he turns to idols. விக்கிரகங்களுக்கு நேராக திருப்பப்படுகிறார். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, in this chaos, இந்த குழப்பத்தின் மத்தியில் what is your character? உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கிறது? God wants you to dispose the idols. That is why he allowed the chaos. கர்த்தர் எல்லா விக்கிரகங்களை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று, அதனால தான் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். What is the reaction of Ahaz? ஆகாஸ் என்ன செய்கிறார்? He says, அவர் சொல்லுகிறார், my enemies' gods are very powerful. என் சத்துருக்களின் தெய்வங்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். The gods of my enemy, என் சத்துருக்களின் தெய்வங்கள், I will worship them. நான் அவர்களை போய் ஆராதிக்கிறேன். So he brings those idols and he starts to worship them. அந்த விக்கிரகங்களை அவர் கொண்டு வந்து அதை ஆராதிக்க தொடங்குகிறார். He starts offering sacrifices. அதற்கு பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, 2 Chronicles of 28 verse 4, 2 நாளாகமம் 28:4 வசனத்தில் he takes everything from the temple, எல்லாவற்றையும் ஆலயத்திலிருந்து அவர் எடுக்கிறார், cuts them, அதை எல்லாவற்றையும் துண்டு துண்டாக வெட்டி he closes the temple அந்த ஆலயத்தை அவர் கதவுகளை பூட்டி and builds from the things from the temple, he builds altars for this Baal. இந்த பால் என்கிற இந்த தெய்வத்திற்கு பயங்கரமான பலிபீடங்களை ஆங்காங்கே கட்ட ஆரம்பித்து விடுகிறார். He creates all the altars for heathen gods. அந்த அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்களை கட்ட ஆரம்பித்து விடுகிறார். God got very angry. கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. Ahaz died without a victory. எந்த ஜெயமும் இல்லாதபடி ஆகாஸ் மரித்து விடுகிறார். But his son Hezekiah, ஆனா அவருடைய மகன் எசேக்கியா, how did he react to a situation like this? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்ப்போம். First thing, when he became king, முதலாவதாக அவர் ராஜாவாக மாறின பிறகு he set right what his father made as a mistake. அவர் தகப்பனார் எந்தெந்த காரியங்களை தவறாக செய்தாரோ அந்த அவ்வளவு காரியங்களையும் அவர் சீர்படுத்த He ஆரம்பிக்கிறார். opened the temple அவர் ஆலயத்தை திறக்கிறார், and brought the sacrifice to the God back to the temple. திரும்பவுமாக தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக அவர் கொண்டு வருகிறார். And all the priests and the Levites came back to the temple. எல்லா ஆசாரியர்களும் லேவியர்களும் மீண்டுமாக ஆலயத்துக்கு வருகிறார்கள். Everyone sanctified themselves. எல்லோரும் அவர்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்கள். One guy did not sanctify, chased idols, but Hezekiah went to sanctify for victory. ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதபடி அவன் விக்கிரகங்களுக்கு நேராக போகிறான். ஆனால் இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அண்டை வந்து தன்னை சுத்திகரித்து கொண்டு பலிகளை செலுத்துகிறவராய் இருந்தார். He made worship the number one priority. அவர் ஆராதனையை முதன்மையாக கொண்டு வருகிறார். The solution for corona இந்த கொரோனா என்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வானது will not come as long as the church is closed. சபை மூடி இருக்கிற வரையில் எந்த தீர்வும் வராது. When we open the church, நாம் ஆலயங்களை திறக்கும் பொழுது, when we bring the offering to the Lord, நாம் கர்த்தருக்கு இந்த உகந்த காணிக்கையை கொண்டு வரும் பொழுது, when we don't look at the results but we are more intent about worshiping God, தேவனை முற்றிலுமாக ஆராதிக்கும்படியாக நாம் இணைந்து வரும் பொழுது, God will bring every threat against you down. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் கீழே கொண்டு வந்து விடுவார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லாமா? Again the king of Assyria came against King Hezekiah. எசேக்கியா ராஜாக்கு விரோதமாக அசிரியா ராஜா வருகிறார். But Hezekiah had a prophet Isaiah with him. ஆனா எசேக்கியாவிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கூடவே இருக்கிறார். 2 Chronicles chapter 32 verse 20 to 23. King Hezekiah, எசேக்கியா ராஜா along with prophet Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசியுடன் cried out to God, தேவனிடத்தில் கதறி அழுகிறார்கள். God of heaven, ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து இருக்கிற help us, தேவனே, Lord. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Do you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? God sent one angel கர்த்தர் ஒரு தேவ தூதரை அனுப்பி who destroyed or killed 1,85,000 Assyrian soldiers
overnight. ஒரே இரவுல 1,85,000 பேரை வெட்டி வீழ்த்தும்படியான ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். Overnight victory. ஒரு இரவில் இந்த காரியங்கள் நடந்தது. Overnight victory. ஒரே நாள் இரவு இந்த One ஜெயம் night உண்டானது. everything changed. ஒரு இரவு எல்லா காரியங்களும் மாறிவிட்டது. Months together of siege changed overnight. மாத கணக்காக இருந்த இந்த போராட்டமானது ஒரே நாள் இரவில் மாற்றப்பட்டது. And you know the story doesn't stop there. அந்த இடத்துல இந்த கதை நிறுத்திவிடவில்லை. After this victory, இந்த ஜெயத்திற்கு in verse பிற்பாடு 23 we read, 23ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், so many people started bringing gifts and offerings to King Hezekiah. எசேக்கியா ராஜாவிடத்தில் அநேகர் வந்து தங்கள் காணிக்கைகளையும் பரிசுகளையும் கர்த்தருக்கு கொண்டு வரவர்களா இருக்கிறார்கள். It is your character that is going to win in this chaos. இந்த குழப்பத்தின் மத்தியில் உங்கள் குணநலன்கள் தான் ஜெயிக்க போகிறது. Don't give up on your holiness. நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை விட்டு விடாதீர்கள். Don't give up on your Bible reading. உங்கள் வேத வாசிப்பை விட்டு விடாதீர்கள். Don't give up on your prayer. உங்கள் ஜெப வாழ்க்கையை விட்டு You will விடாதீர்கள். conquer this chaos. நீங்கள் இந்த குழப்பத்தை ஜெயமெடுக்க You போகிறீர்கள். will conquer this chaos in the medical field. இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் மருத்துவ துறையில் இந்த குழப்பத்தை நீங்கள் ஜெயமெடுக்க You will போகிறீர்கள். conquer the chaos in the business field. இந்த வியாபார பகுதியில் இந்த குழப்பத்தை நீங்கள் ஜெயமெடுக்க You போகிறீர்கள். are more than a conqueror. நீங்கள் முற்றிலும் ஜெயாளியாக இருக்கிறீர்கள். Come on, lift up your hands and start speaking in tongues. கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளை நாம் பேசலாமா? Everybody start praying. எல்லாரும் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? Heavenly Father, பரலோகத்தின் பிதாவே, we are not going to be confused. அப்பா, நாங்கள் குழப்பத்திற்குள் கடந்து செல்ல மாட்டோம். We know who you are. நீங்கள் யார் என்று நாங்கள் You அறிந்திருக்கிறோம். are the maker of heaven and earth. நீங்கள் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாய் Nothing is impossible with you. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. We have clarity in chaos. அப்பா, இந்த குழப்பத்தின் மத்தியிலே எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. We have confidence in chaos. அப்பா, இந்த குழப்பத்தின் மத்தியிலே எங்களுக்கு ஒரு தெளிவு, எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. We have a communication in chaos. அப்பா, இந்த குழப்பத்தின் மத்தியிலே உங்களோடு கூட தொடர்பு எங்களுக்கு இருக்கிறது. Our character is intact in chaos. அப்பா, இந்த குழப்பத்தின் மத்தியிலே எங்கள் குணநலன்கள் உங்களுக்குள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. Because we know who called us. ஏன்னா அழைத்தவர் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. And we know that the calling of God is irrevocable. அப்பா, தேவனுடைய அழைப்பு மாறாதது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். We are going to be useful for millions of people. அப்பா, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு பயன்படுகிற I will be பாத்திரமாக a இருக்க போறோம். blessing, Lord. நான் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆண்டவரே. I will not finish my race halfway through. நான் பாதி தூரத்தில் என் வாழ்க்கையை முடித்து விட போவதில்லை. All the visions and dreams you have given me will never fail. என்னென்ன தரிசனங்களும் சொப்பனங்களும் கொடுத்திருக்கிறீர்களோ ஒரு போதும் அது கைவிட்டப்பட்டு போவதில்லை. All the prophecy regarding me and my children. என்னை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் நீர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன Pray வார்த்தைகளும் along with me, please. I am praying for you. Pray along with me. என்னோட கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். All the prophecies about me and my children. என்னை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் இருக்கிற எல்லா தீர்க்க All the தரிசனங்களும், prophecies about my business. என்னுடைய வியாபாரத்தை குறித்ததான தீர்க்க All the தரிசனங்கள், prophecies about my future. என்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், Everything is safe in the hands of Jesus. எல்லாமே கர்த்தர் கரத்தில் உறுதியாக இருக்கிறது. I am a conqueror. நான் ஒரு ஜெயாளி. I am not a loser. நான் ஒரு தோல்வி அல்ல. I am a victorious நான் person. ஒரு ஜெயமுள்ள மனிதனாய் I இருக்கிறேன். will come out in flying colors. நான் அருமையா ஜெயத்தோடு நான் வெளியே வருவேன். I will not lose my character. நான் என்னுடைய குணநலன்களை இழந்து விட I போவதில்லை. will not go back to the old sins. நான் பழைய பாவங்களுக்கு திரும்பி போவதில்லை. I will not go back to my old self. நான் பழைய காரியங்களுக்கு நான் கடந்து செல்வதில்லை. I am a new person. நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் Through இருக்கிறேன். this testing, இந்த உபத்திரவத்தின் மத்தியில் God has refined me. கர்த்தர் என்னை புடமிட்டு இருக்கிறார். This separation இந்த பிரித்தெடுத்தல் is for a preparation. என்னை ஒரு ஆயத்தத்துக்குள் கடந்து From செல்கிறது. this preparation, இந்த ஆயத்தத்திலிருந்து God will show me to the whole world in separation. கர்த்தர் இந்த முழு உலகத்துக்கும் என்னை வேறு பிரித்து காமிக்க போகிறார். This preparation, இந்த ஆயத்தமானது, this
separation இந்த வேறு பிரித்தலானது is for my exaltation. என்னுடைய மேன்மைக்கானதாக இருக்கிறது. Somebody lift your hands and shout amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாம். Lord, I pray for every sick person, அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். every family, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் cover them with your ஜெபிக்கிறேன். blood, Lord. அப்பா உங்க இரத்தத்தால் அவர்களை மூடி We மறைப்பீராக. have clarity in chaos. அப்பா இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே எங்களுக்கு ஒரு We தெளிவை have confidence in கொடுத்திருக்கிறீர். chaos. அப்பா நீங்கள் தைரியத்தை We கொடுத்திருக்கிறீர். have communication in அப்பா chaos. உம்மோடு கூட இருக்கிற தொடர்பை கொடுத்திருக்கிறீர். We have a good character in chaos. அப்பா நல்ல குணாதிசயங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா அந்த குழப்பத்தின் மத்தியில் We have Christ-like nature in chaos. கிறிஸ்து போன்ற சுபாவங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது இந்த Even குழப்பத்தின் when மத்தியில். you are going to the cross, அப்பா நீங்கள் சிலுவைக்கு போகும் பொழுது கூட you never opened your mouth. நீங்கள் வாயே திறக்கவில்லையே சுவாமி. You accepted the cross அந்த சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீரே அப்பா. and you got resurrected. அப்பா நீங்கள் உயிர் தெழுந்தீரே சுவாமி. We also, நாங்களும் அதே போல் many things which are distressing us, பல காரியங்கள் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. but in this chaos, ஆனா இந்த குழப்பத்தின் மத்தியில் we have Christ, கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர். who is more than a conqueror, அப்பா நீங்கள் முற்றும் ஜெயாளியாய் who எங்களோடு will கூட make us a இருக்கிறீர். victorious அப்பா person. எங்களை ஜெயமுள்ளவராய் மாற்றத்தக்கதாக We bless our children. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் Our ஆசீர்வதிக்கிறோம். children's studies will be victorious. எங்கள் பிள்ளைகளின் படிப்பு ஒரு ஜெயத்தோடு காணப்படும். We are confident about their future, அப்பா அவங்க எதிர்காலத்தை குறித்ததான தைரியம் நம்பிக்கை எங்களுக்கு confident இருக்கிறது. about our business, அப்பா எங்கள் வியாபாரத்தை குறித்ததான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. confident about my job, அப்பா எங்கள் வேலைகளை குறித்ததான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. confident about the new place that you will give us a blessing. அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க போகிற புதிய இடத்தை குறித்ததான நம்பிக்கையும் தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. We believe நாங்கள் விசுவாசிக்கிறோம். and so we live. அதனால தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். Father, we give you glory. அப்பா உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். This month, இந்த மாதம் let it be a turnaround month. அப்பா ஒரு திருப்பு முனையின் மாதமாக Let the மாறட்டும். churches open for worship. அப்பா ஆராதனைக்காக சபைகள் திறக்கப்படுவதாக. Let the people gather in one accord. அப்பா ஒரு மனதோடு ஜனங்கள் ஓரிடத்தில் கூடி வரட்டும் I சுவாமி. bless every house that has opened to be a church today. அப்பா இன்றைக்கு சபையாக இருக்கும்படியாக திறக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I speak your blessing over every home. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் கூறுகிறேன். Help them, Lord. அப்பா அவர்களுக்கு உதவி செய்வீராக. Bless them, Lord. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Multiply thou. வர்த்திக்க செய்வீராக. Give you glory, உமக்கே மகிமை honor செலுத்துகிறேன். and praise. எல்லா துதியும் மகிமையும் And glory we give to you, Lord. உமக்கே In மகிமையை Jesus' செலுத்துகிறேன். mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாவல், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.